நீங்கள் பயப்படாதிருங்கள், ஒரு நாளும் கர்த்தர் உங்களை தலைமுறையை விட மாட்டார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்துல கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக வெளிப்படும். ஆண்டவர் உண்மையாகவே ஆண்டவர்களிடத்திலே சொல்லுகிறார், உன்னை பேர் சொல்லி உன்னை அழைத்து உன்னை நான் அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு விசேடமான ஒரு கிருபை இந்த பூமியில உண்டு. அது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிச்சயமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய இந்த மாதத்தினுடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். லேவியராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன். ஆண்டவர் ஏன் சொல்றாரு உங்கள் தேவனாய் இருப்பேன்? ஏன் அது ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னால் நான் உங்களுக்காக செயல்படுவேன், நான் உங்களுக்காக இருப்பேன், நான் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவேன், உங்களுடைய நியாயங்களை நான் பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் தகப்பனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ என் தகப்பன் எதையெல்லாம் விரும்புவாரோ என் வாழ்க்கையில, என் தகப்பன் எப்படியெல்லாம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரோ, என் தகப்பன் என்ன நினைப்பாருன்னா, அப்பா யாராவது எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஓரளவுக்கு நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டாங்க. அப்பா என்ன நினைப்பாருன்னா, என் பிள்ளை இந்த உலகத்துல இந்த ஊர்ல என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார் என் தகப்பன், நம்முடைய சொந்த தகப்பன். அதே போல எல்லாரும் நல்லா இருக்கணும், அறிவாளியா புத்திசாலியா இருக்கணும், என் பிள்ளை மட்டும் முட்டாளா இருக்கணும் நினைப்பாரா? நினைக்க மாட்டேன். என் பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதே போல இன்னொரு வார்த்தையும் கேளுங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்ல ஆசீர்வாதமா ஆரோக்கியமா இருக்கணும், என் பிள்ளை மட்டும் வியாதியா படுத்துக்கணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை கடைசி வரைக்கும் நல்ல கை கால ஆரோக்கியத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்லா உழைச்சு அவன் சம்பாதிக்கணும், 4 பேருக்கு அவன் கொடுக்கணும், அவன் யார்கிட்டையும் கையேந்த கூடாது, எல்லாரும் அவங்ககிட்ட கையேந்துற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தன் பிள்ளையை குறித்து நினைக்கிறவன் தான் தகப்பன். அல்லேலூயா. அவர் யார்? என் தகப்பன் சொல்றாரு, நான் உன் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா, நான் உன் தேவனாய் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்ப இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து நீங்க பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து நீங்க அவங்க அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. உன் தகப்பன் உன்னை குறித்து என்ன நினைப்பார் என்பதை நீங்க நினைத்து பாருங்க. உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்று சொன்னாங்க. இப்ப சொன்ன பாருங்க, நீங்க நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நீங்க நல்லா சம்பாதிக்கணும், நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு நீங்க ஆசீர்வாதத்துல வரணும்ன்றதுதான் அவருடைய விருப்பம். கர்த்தருக்கு சொல்றதா ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் நடுவிலே நான் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். அல்லேலூயா. அதனுடைய விளக்கம் என்னன்னா, சங்கீதத்தின் புத்தகம் 66வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார், நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் தேவனாகி நான் உன் தேவனாகி கர்த்தராய் நான் இருக்கிறேன், உங்கள் நடுவிலே உலாவி உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன் கால ஆண்டவர் ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டேன். உன் கால் தள்ளாடவே தள்ளாட. கால் தள்ளாடதான் என்ன அர்த்தம்? கால் தடுமாறுதான் என்ன அர்த்தம்? யாருக்கு ஒருத்தருக்கு பலன் இல்லையோ, யாருக்கு ஒருத்தர் நிக்க நாதி இல்லையோ, யாருக்கு ஒருத்தருக்கு நிக்க இடம் இல்லையோ, யாருக்கு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் பயமும் திகிலும் இருக்கிறதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க கால் என்ன பண்ணும்? தள்ளாடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உன் காலை மட்டும் இப்ப நினைச்சு பாருங்க, இப்போ என் கால் தள்ளாடின்னு தான் இருக்குது ஆண்டவரே, என் கால் தள்ளாடிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்க கால் தள்ளாடுவதற்கு என்ன காரணமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி நீங்கள் கால் தள்ளாடாதபடிக்கு நீங்கள் உறுதியா நிற்கத்தக்கதா, தைரியமா நிற்கத்தக்கதா ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருப்பார், உங்க தேவனாக இருப்பார், கர்த்தர் உங்க தேவனாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆராதனையே ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவள். அல்லேலூயா, நீ என்னுடையவன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால உன்னுடைய தேவனா நான் இருக்கிறேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா, நான் உன்னுடைய கடவுள். அதான் சொன்னார் ஆண்டவர், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமா இருப்பீர்கள். அல்லேலூயா. எப்பவுமே ஒரு வித்தியாசம் உண்டு. நான் மறுபடியும் சொல்றேன், ஆராதனை சொன்னது மறுபடியும் சொல்றேன், எப்பவுமே ஒரு வித்தியாசம் உண்டு. ஏன்னா அழகா ஆண்டவர் சொல்றாரு, வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருடைய ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி நாம அறிந்தா மட்டும் பத்தாது, வெளியே இருக்கிறவங்களும் அறியணும். என்ன அறியணும்னா, இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி அறியணும். ஆமென். அல்லேலூயா.